இல்லை, அவங்க என்ன திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து எத்தனையோ திட்டங்களை தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கும் பொழுது கோரிக்கையாக வைக்கிறார்கள். ஆனால் எதையுமே இது வரைக்கும் நிறைவேற்றி கொடுத்ததில்லை. சமீபத்தில் வந்த அந்த புயல் மழையோட பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு அந்த பணத்தை கூட இது வரைக்கும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல. இதுதான் உண்மையான நிலை. அதனால் எதையும் தமிழ்நாடு அரசு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படும் போது எந்த காலத்திலும் தடுத்ததில்லை. இப்போ தேர்தல் வர்றதுனால பிரதமர் சில திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் தமிழகத்துக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அவங்க பழைய காங்கிரஸ் ஆட்சி மாதிரி நினச்சிக்கிறாங்க. 10 ஆண்டுகளாக எதுவுமே செய்யாமல் மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்ததிலே கவனம் செலுத்திய திமுக கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் காங்கிரஸினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியிலே ஊழல் நடந்திருக்கு. 2004 to 2014 2G கேஸ் உட்பட எல்லாம் சேர்த்து 12 லட்சம் கோடி ரூபாய். இன்னைக்கு கனிமொழி அக்கா பழைய காலம் மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதுவும் செய்யலை. 12 அமைச்சர்கள்னே ஒருத்தர் 2 பேர் இல்லை, 12 பேர் கூட்டணி கட்சியோடு சேர்த்து. ஆனால் இன்றைக்கி நிலைமையை பாருங்கள். மோடி ஐயாவுடைய 10 ஆண்டு காலத்தில் தமிழகத்திற்கு எல்லாம் செய்திருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கணும். எல்லா இடத்துலையும் மருத்துவக் கல்லூரியிலிருந்து, விமான நிலையங்களிலிருந்து, துறைமுகத்திலிருந்து, மக்களுக்கு தேவையான அடிப்படை 6000 ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு இருந்து, சிலிண்டருக்கு 300 ரூபா 200 ரூபா மானியத்திலிருந்து பேசிகிட்டே இருக்கலாம். முத்ரா கடன் 2 லட்சம் கோடியிலிருந்து பேசலாம். அதனால் கனிமொழி அக்கா பழைய உலகத்தில் நின்று கொண்டு கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். எந்த காலத்திலும் தடுத்ததில்லை. இது சொன்னவங்க நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். அவங்களும் காணாமல் போயிருக்காங்க. ஆனால் திமுக இருந்துட்டு தான் இருக்குது. அவங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை சென்ற தேர்தலையும் தெரிஞ்சுது, இப்பொழுதும் இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிக தெளிவாக எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரியும். ஆனால் திமுக இதற்கு முன்பு 1991 எஸ்டி எவ்வளோ எம்எல்ஏ ஜெயிச்சாங்கண்ணா? 2 தானே, 2 ஜெயிச்சாங்க. 2014 எவ்வளோனே ஓட் ஷேர் வாங்கினாங்க? அரௌண்ட் 20%. அதனால் திமுகவை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணி கட்சியை நம்பி வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. பேரம் பேசி இவங்களை வண்டியில் ஏற்றுங்க, இவங்களை வண்டியில் ஏற்றுங்க. இன்றைக்கி நிலைமை எப்படின்னா, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற சில கட்சிகளே இன்றைக்கி மீட்டிங்க்கு வரக்கு தயாராக இல்லை. டெல்லியில் சொல்லிட்டாங்க, அங்கே சொல்லிட்டாங்க, இங்கே சொல்லிட்டாங்க, நாங்களாம் அடம்பிடிக்க போகிறோம், நான் கேட்குற சீட்டை நீங்கள் கொடுக்கல. அதனால் திமுகவை பொறுத்தவரை கூட்டணியை நம்பி இந்தியாவில் ஒரு கட்சி 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 1957 அரசியலில் தொடர்ந்து இருக்கக்கூடிய கட்சி கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தல் நின்றுருக்காங்களா? 1967 ராஜாஜியா வேணும், கம்யூனிஸ்ட் கட்சி வேணும், எல்லாத்தையும் சேர்த்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால் கனிமொழி அக்கா இவ்வளோ பேசுகிறவங்க கூட்டணி இல்லாமல் நாங்கள் திமுக நிற்க சொல்லுங்கள், டெபாசிட் வாங்குறாங்களான்னு பார்ப்போம். அது சேலஞ்சு. 2024 சேலஞ்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.